ஒரு வாக்காளன் தன்னை யார் ஆள வேண்டும் என்று முடிவு செய்வதற்காக தான் தேர்தல் என்பது நடத்தப்படுது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மோடி ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாக்காளனுக்குமே தாம் போடக்கூடிய வாக்கு சரியான நபருக்கு தான் போயிருக்கா, அல்லது வேறு நபருக்கு அது மாற்றி விடப்படுதா, நம்ம போட்ட வாக்கை சரியாக தான் இவங்க எண்ணுறாங்களா, இல்லை எண்ணாமல் போயிடுறாங்களா, நாம் போட்ட வாக்குகளை விட கூடுதலான வாக்குகள் என்பது எண்ணப்படுதா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளும் சந்தேகங்களும் மக்களுக்கு இன்னைக்கு எழ ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் தேர்தல் முறைகேடு அப்படின்னாவே இவிஎம் தான் அப்படின்னு சொல்லி எல்லோருமே சொல்லி வந்த நிலையில இப்ப இவிஎம்ஐ தாண்டியுமே தேர்தல் முறைகேடு செய்ய முடியும் அப்படின்றத ராகுல் காந்தி போட்டு உடைச்சிட்டார். ராகுல் காந்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற பத்திரிகைக்கு எழுதிய அந்த கட்டுரையும் சரி, தேர்தல் ஆணையத்தை நோக்கி அவர் கேட்ட கேள்வியும் சரி, மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது. அதை பற்றி இப்போ விரிவாக பார்க்கலாம். அதாவது நவம்பர் 2024 தான் மகாராஷ்டிரா தேர்தல் நடந்துச்சு. இந்த மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 3ஆம் தேதியே பார்லிமெண்ட்டில் நான் பேசியிருந்தேன், அறிக்கையாகவும் சொல்லியிருந்தேன். பொதுவாக தேர்தல் முறைகேடு அப்படின்றத எப்போ பாரு எல்லா தேர்தலுக்கும் சொல்லிக்கொண்டே இருப்பவன் அல்ல. ஆனால் இந்த தேர்தல் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தையே கிளப்பக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது இந்த ரிசல்ட்டு. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதிலே உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கட்டுரையை ராகுல் காந்தி ஆரம்பிக்கிறார். அதில் 5 ஸ்டெப்புகளை சொல்கிறாரு. அதாவது இந்த முறைகேடு எப்படியெல்லாம் வழி வழியாக நடத்தப்படுது அப்படின்றதுக்கு அந்த 5 ஸ்டெப்புகள் நமக்கு புரிஞ்சு கொள்ள உதவுது. முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா அம்பையர். அதாவது தேர்தலை நடத்தக்கூடிய அம்பையர் யார் தேர்வு பண்ணுறா, எப்படி தேர்வு பண்ணுறா, அதை பற்றி அதை சொல்லியிருக்கிறார். 2023 தேர்தல் ஆணையர் நியமன சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரதமர், ஒரு கேபினெட் அமைச்சர், அதே போல் எதிர்க்கட்சி தலைவர், இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் தேர்வு பண்ணுறாங்க. அதில் 2:1 அப்படின்ற மெஜாரிட்டியில் ஆளுங்கட்சி யாரோ அவங்க தான் அம்பையரை தேர்வு பண்ணக்கூடிய விதமாக இருக்குது. எதிர்க்கட்சி தலைவருடைய ஓட்டு அவங்க அவுட் ஓட்டடாக மாறுது, அதாவது செல்லத்தக்க விஷயமாகவே இல்லை. அவங்க தான் அம்பையரை தேர்வு பண்ணிக்கிட்டு களத்தை விளையாட்டை அவங்களே முடிவு பண்ணாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி பாருங்க. இந்த கேபினெட் மினிஸ்டருக்கு பதிலாக தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சிஜேஐயை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தப்ப ஒரு நியூட்ரலான பர்சன் வருவதை யார் எதிர்த்தா உடனடியாக அந்த சட்டத்தை யார் மாற்றினாங்க, எதற்காக மாற்றினாங்க, ஏன் மாற்றினாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து பார்த்தாவே இந்த அம்பையர் விஷயத்திலேயே இவங்களுடைய தில்லுமுள்ளு ஆரம்பித்தது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முதல் விஷயத்தை அவர் சொல்கிறாரு. அதாவது தேர்தல் ஆணையரை நியமனம் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தில் ஆளுங்கட்சி தங்களுக்கு உரிய நபர்களை தான் நியமனம் பண்ணி கொள்கிறார்கள், நமக்கு அதில் எந்த வாய்ஸ் இல்லை அப்படின்றதை அவர் போட்டுடைக்கிறார். 3 பேர் வெவ்வேறு வகையான, ஒருத்தர் பிரதமர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர், ஒருத்தர் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர், இன்னொருத்தர் நியூட்ரலான ஒரு நபர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. இப்படி இருந்தா அம்பையரை நடுநிலையாக சரியான ஆளாக நம்ம தேர்வு பண்ணலாம். அதை மாத்தினவங்களுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை சொல்றாரு. 2வது பாயிண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா ஓட்டர் ரிஜிஸ்டர்ல உள்ள ஃபேக் ஓட்டர்ஸை பத்தி கேள்வி எழுப்புறாரு. அதாவது 2019 மகாராஷ்டிரா தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 8.98 கோடி வாக்காளர்கள் இருந்தாங்க. அதுவே 5 வருடம் கழித்து 2014 மகாராஷ்டிரா நாடாளுமன்ற தேர்தலில் 9.29 கோடி வாக்காளர்கள் இருந்தாங்க. ஆனால் அதுவே 5 மாதத்துக்கு அப்புறம் நடந்த, அதாவது நவம்பர் 2024 நடந்த மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் வாக்காளரோட எண்ணிக்கை எப்படி மாறுது அப்படின்னா 9.70 கோடி வாக்காளர்களாக மாறுது. அதாவது 5 வருடத்தில் மொத்தமாக வாக்காளரோட எண்ணிக்கை எவ்வளோ கூடி இருக்கு அப்படின்னா 31 லட்சம். அதுவே அந்த 5 மாதத்தில் லாஸ்ட்டாக அந்த தேர்தல், சட்டமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட 5 மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 41 லட்சம் வாக்காளர்கள் கூடியிருக்கிறாங்களாம். எப்படிங்க 5 வருஷத்தில் 31 லட்சம் தான் கூடியிருக்கிறாங்க, 5 மாதத்தில் எப்படி 41 லட்சம் பேர் திடீர்னு பிறந்து வந்துட்டாங்களா, இல்லை அவங்க எப்படி இவ்வளவு தூரத்துக்கு ஓட்டு போட்டாங்கன்ற கேள்வியை கேட்டுட்டு இன்னொரு பகிர் தகவலை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா 9.70 கோடி வாக்காளர்கள் ஓட்டு போட்டதாக சொல்றாங்க இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு. ஆனால் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய 18 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய அடல்ட்டோட எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா வெறும் 9.54 கோடி தான். இது அரசாங்கத்தோட டேட்டா. அப்படி இருக்கும்போது எப்படிங்க வாக்காளர்களோட எண்ணிக்கை இவ்வளவு தூரத்துக்கு ஏறி இருக்கு அப்படின்ற அந்த கேள்வியை அவர் கேட்டிருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது அம்பையர்லையுமே மிஸ்டேக் நடக்குது. அம்பையர் மிஸ்டேக் நடந்த பிறகு வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்பது திடீரென கூடுது அப்படின்னு சொல்லி 2வது ஸ்டெப்பை சொல்றார். 3வது ஸ்டெப் ஓட்டர் டர்ன் அவுட் ஃபிகர்ஸ். அதை என்ன சொல்கிறாரு அப்படின்னா மகாராஷ்டிரா தேர்தல் நாளைக்கு எல்லாமே நார்மலாக தான் நடந்துச்சு. மக்கள் வாக்குச்சாவடிக்கு வந்தாங்க, ஓட்டு போட்டாங்க, திரும்ப வீட்டுக்கு போனாங்க. இதெல்லாம் நார்மலாக தாங்க நடந்துச்சு
ஆனால் சாயந்தரம் 5 மணி ஆச்சு. இந்த சாயந்தரம் 5 மணிக்கு மேலே வந்த அந்த வாக்காளர்கள், பூத்தில் நின்று அந்த வாக்காளர்கள் கடைசி வரைக்கும் ஓட்டு போடும் வரைக்கும் அவங்களுக்கு அனுமதி என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஓட்டிங் பூத்தில் மிகப்பெரிய கியூ நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையுமே ரிப்போர்ட் பதிவாகவே இல்லை. ஆனால் ஓட்டு எப்படி தெரியுமா மாறி இருக்கு? அதாவது 5 மணி வரைக்கும் வாக்குப்பதிவு என்பது 58.22% அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொன்னாங்க. அதன் பின்பு மறுநாள் காலையில் வாக்குப்பதிவு எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னா 66.05% வாக்குப்பதிவு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 7.83% அதிகமாக இருக்கு. அது எப்படி 5 மணிக்கு மேலே இவ்வளவு பெரிய வாக்காளர்கள் வர முடியும்? ஏன்னா 5 மணியோட தேர்தலை நடத்த முடிச்சிடணும். அந்த டைமில் எத்தனை வாக்காளர்கள் நிற்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் ஓட்டு போட வைப்பாங்களே தவிர புதுசாக யாராவது வந்தாங்கன்னா டைம் முடிஞ்சிருச்சு வெளியே போங்கன்னு சொல்லிடுவாங்க. காம்பவுண்ட் கேட்டை இழுத்து மூடிடுவாங்க. அந்த 5 மணிக்கு மேலே வந்தவர்களுக்கும் டோக்கன் கொடுப்பாங்க, அவங்கள வீடியோ எடுப்பாங்க. இதெல்லாம் தேர்தல் நடத்தை விதியில் இருக்கக்கூடிய ரூல்ஸ். இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பூத் அதிகாரி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ இப்படி 5 மணிக்கு மேலே 7.83% வாக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அவ்வளோ பெரிய லாங் கியூ நின்றதாக எந்த ரிப்போர்ட்லையுமே இல்லையே. எப்படி அவங்க ஓட்டு போட்டாங்க, அது இவ்வளோ சதவீதம் எப்படி கூடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்குறார். அந்த கேள்விக்கு ஆதாரமாகவும் லாஸ்ட் ஒரு 4 தேர்தலை பட்டியலிடுறார். என்ன போடுறாரு அப்படின்னா, அந்த உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 2009 ப்ரொஃபஷனல் டேட்டா 60% அப்படின்னு சொல்லி இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 59.50, அதாவது 0.50 குறைஞ்சிருக்கு. எப்பயுமே பொதுவாக ஒரு கேள்வி இருக்குது, என்னன்னா ஒரு டென்டேட்டிவாக தாங்க சொல்லுவாங்க அந்த தேர்தல் 5 மணிக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக என்னன்னா மட்டும்தான் நமக்கு முழுமையாக எவ்வளோ வாக்குப்பதிவு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும். இதெல்லாம் நம்மளால் குற்றம் சொல்ல முடியுமா? இவங்க நைட்டில் ஒன்று நடக்குதுன்னா காலைல ஃபுல்லாக எண்ணும் போது வேறு மாதிரி ஒரு வரதான் செய்யும், மாறதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வாதம் வைக்கிறாங்களே, அவர்களுக்கு தான் இந்த இது பொருந்துது. அதில் அந்த ஃபோட்டோவை காட்டுறேன், அதில் பாருங்கள். 2009 -0.50 குறைஞ்சிருக்கு ஓட்டுப்பட்டவர்களோட எண்ணிக்கை. 2014 நீங்கள் வந்துட்டீங்கன்னா 62% பேர் ப்ரொஃபஷனல் டேட்டா கொடுக்குறாங்க தேர்தல் ஆணையம். ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா 63.08 கொடுக்குறாங்க. அதாவது 1.08% கூடியிருக்கு. அதை கூட விட்டுறலாம், 1% தான். அதே போல் 2019 பாருங்கள், 60.46, 61.10 அது கூடியிருக்கு. 0.64 தான் கூடியிருக்கு. அது ஒரு விஷயமே இல்லை. ஆனால் 2024 பாருங்கள், 58.22 66.05 மாறி இருக்கு. 7.83% வாக்காளர்கள் அதிகமாகி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். கடந்த 4 தேர்தலை விட இந்த தேர்தலில் 5 மணிக்கு மேலே ஓட்டு போட்டவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கே. அதுபோக டென்டேட்டிவாக சொல்கிறதை தாண்டி ஃபைனல் ரிசல்ட் ஓட்டர் ஃபிகர்ஸை சொல்வது இவ்வளவு அதிகமாக மாறியிருப்பது எந்த தேர்தலையுமே கிடையாது அப்படின்ற ஆதாரத்தை ராகுல் காந்தி 3வது ஸ்டெப்பாக சொல்லியிருக்கிறார். 4வது ஸ்டெப் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பின் பாயிண்ட் டார்கெட் போகஸ் ஓட்டிங் அப்படின்னு சொல்கிறார். அதாவது மகாராஷ்டிராவில் 1 லட்சம் பூத் இருக்குது. இந்த 1 லட்சம் பூத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 12,000 பூத்தில் மட்டும்தான் இவங்க டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்த 12,000 பூத்து பார்த்தீங்கன்னா 85 தொகுதிகளுக்குள்ளே வருது. இந்த 85 தொகுதியிலையுமே பிஜேபி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கம்மியான ஓட்டுகளை வாங்கியிருக்கிறாங்க. அப்போ நாடாளுமன்ற தேர்தலில் கம்மியான ஓட்டுகள் வாங்கினா அந்த 12,000 பூத்துகளில் மட்டும்தான் போகஸ் ஓட்டிங் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்கிறாரு. அதில் ஆதாரம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த தொகுதியில் மட்டும்தான், இந்த பூத்தில் மட்டும்தான் 5 மணிக்கு மேலே 600 வாக்குகள் அதிகமாக ஆவரேஜாக பதிவாயிருக்கு. ஒரு ஓட்டு போடுறதுக்கு ஒரு ஆளுக்கு 1 நிமிஷம் ஆகுதுன்னா 600 பேர் ஓட்டு போடுறதுக்கு 10 மணி நேரமாவது ஆகும். அப்போ 10 மணி நேரம் இங்கே ஓட்டெடுப்பு நடக்கவே இல்லை. ஆனால் ஒவ்வொரு பூத்துலேயுமே ஆவரேஜாக 600 ஓட்டு அதிகமாக போலாயிருக்கு. இந்த 85 சீட்லேயுமே பிஜேபி தான் அதிகமாக ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அதற்கு தேர்தல் ஆணையம் எப்படி ஒரு பதிலை சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் கொடுத்த முந்தைய பதிலை அதற்கு ஆதாரமாக இவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, தேர்தல் ஆணையம் இல்லைங்க, இளைஞர்கள் அதிக அளவில் பங்கெடுத்தாங்க, அதனால ஓட்டுகள் கூடியிருக்கு அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் முன்னாடியே டவுட் கேட்டப்போ சொன்னாங்க. அப்போ ராகுல் காந்தி இதற்கு என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா, அது எப்படி இளைஞர்களுடைய ஓட்டு 1 லட்சம் பூத்துக்கு வராமல் வெறும் 12,000 பூத்தில் மட்டும் வந்திருக்கு, மீதி இருக்க 88,000 பூத்தில் எப்படி இளைஞர்களுடைய அந்த எழுச்சி, அந்த அதிகமான ஓட்டு என்பது உருவாகவே இல்லை அப்படின்ற கேள்வியை அவர் கேட்டிருக்கிறார். அதற்கு உதாரணமாக ஒரு தொகுதியும் காட்டுறாரு. கம்தி தொகுதி 2024 லோக்சபா தேர்தல் மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் அங்கே 1.36 லட்சம் வாக்குகளை வாங்குது. பிஜேபி பார்த்தீங்கன்னா 1.19 லட்சம் வாக்குகளை வாங்குது. அதுவே 5 மாதம் கழித்து நவம்பர் 2024 நடந்த மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் அதே ஓட்டை தான் வாங்குது. அதாவது 1.34 லட்சம் ஓட்டுகளை வாங்குது. ஆனால் பிஜேபி கூட்டணி பார்த்தீங்கன்னா 1.75 லட்சம் ஓட்டு வாங்குது.
போன முறையை காட்டிலும் கிட்டத்தட்ட 56,000 ஓட்டுகள் அதிகமாக பிஜேபி கூட்டணி வாங்கியிருக்கிறாங்க. காங்கிரஸுக்கு அதே ஆதரவு இருக்குது, ஆனால் பிஜேபிக்கு மட்டும் ஆதரவு கூடியிருக்கு. ஏன் இப்படி கூடுச்சு? ஒருவேளை இந்த தொகுதியில் அதிகமான வாக்காளர்கள் அதிகமாக சேர்ந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராகுல் காந்தி அதையும் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, புதிதாக இந்த தொகுதியில் 35,000 ஓட்டுகள் மட்டும்தான் சேர்க்கப்பட்டிருக்கு. அந்த 35,000 ஓட்டு மேக்னெட் மாதிரி பிஜேபிக்கே போயிருமா? அது எப்படிங்க ஒரு ஓட்டு கூட 2 ஓட்டு கூட காங்கிரஸுக்கு வராதா? எப்படி எல்லா ஓட்டும் பிஜேபிக்கு போச்சு அப்படின்ற கேள்வியை அவர் கேட்டிருக்கிறார். அப்போ இந்த தொகுதியே போகஸ் ஓட்டிங் நடந்ததற்கான ஆதாரமாக இருக்குன்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்லிட்டு சென்ற சட்டமன்ற தேர்தலில், அதாவது மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் பாஜக 149 தொகுதியில் போட்டிட்டு 132 தொகுதியில் வெற்றி பெறாங்க. அவங்களுடைய ஆவரேஜ் ஸ்ட்ரைக், அந்த வெற்றி ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா 89% வெற்றி ஸ்ட்ரைக். அதுவே 5 மாதத்துக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியோட ஸ்ட்ரைக் ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா வெறும் 32% தான். 5 மாதத்தில் 32%லேருந்து 89% அளவுக்கு அதிகமாகக்கூடிய அளவுக்கு என்ன மாற்றம் பெருசாக வந்துச்சு? ஒரு மாற்றமும் வரவே இல்லையே. அப்புறம் எப்படி மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய அளவுக்கு ஸ்ட்ரைக் ரேட் வந்து பிஜேபிக்கு மாறுச்சு அப்படின்ற மிகப்பெரிய கேள்வியை அவர் கேட்டிருக்கிறார். இது 4வது கேள்வி. 5வது கேள்வி என்ன கேட்கிறாருன்னா, கன்சீல் எவிடன்ஸ் ட்ரையல். அதாவது எதிர்க்கட்சிகளுடைய கேள்விக்கு தேர்தல் ஆணையம் அமைதியாகவே இருக்கிறாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தல் ப்ளஸ் சட்டமன்ற தேர்தல் மகாராஷ்டிராவில் நடந்துச்சுல, அதோடைய ஓட்டர் லிஸ்டோடைய ஐடிக்களை, அதாவது ஓட்டர் ஐடிகளுடைய அந்த லிஸ்ட்டை வந்து ஃபோட்டோவோடு இருக்கிற மாதிரி எங்களுக்கு கொடுங்க, யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்களோ அவங்களுடைய லிஸ்ட் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஆனால் இது வரைக்கும் தேர்தல் ஆணையத்திடம் வந்து எந்த பதிலுமே வரலை. அது போக ஒரு மாதம் கழித்து பாம்பே ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா, தேர்தல் சமயத்தில் அந்த 5 மணிக்கு மேலே நடந்த அந்த சிசிடிவி காட்சிகளை வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஆனால் இப்படி தீர்ப்பு கொடுத்தோன்னே உண்மையான நியாயமான ஒரு தேர்தல் ஆணையம் இருந்தால் அந்த சிசிடிவி காட்சியில் கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்றிய அரசுகிட்ட இதை இன்ஃபார்ம் பண்ணோடனே ஒன்றிய அரசு என்ன பண்ணுது அப்படின்னா, 1961 தேர்தல் நடத்தை விதி 93 உட்பிரிவு 2 உட்பிரிவு ஏ இந்த நடத்தை விதியை அப்படியே மாற்றுறாங்க. அதாவது யாராவது சிசிடிவியோ எலக்ட்ரானிக் எவிடன்ஸோ கேட்டாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கொடுக்க தேவையில்லை அப்படின்ற ஒரு ரூல்ஸை புதுசாக உருவாக்குறாங்க ஒன்றிய அரசு. நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு மடியில் கனம் இல்லை அப்படின்னா சிசிடிவியை கொடுத்துடலாமே, எதற்காக சிசிடிவியை கொடுக்க மாட்டீங்க? சிசிடிவியை கேட்டு உடனே அதுக்கு நீங்கள் பதில் கொடுக்கல, போய் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. கோர்ட்டு வந்து சிசிடிவியை கொடுன்னு சொல்லிடுச்சு. உடனடியாக அந்த விதியவே நீங்கள் மாற்றுறீங்க. இப்படி தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிஜேஏ தேர்தல் ஆணையர் நியமன சட்டத்தில் கொண்டு வாங்கன்னு சொன்ன உடனேயே இதுக்காகவே பார்லிமெண்ட்டை கூட்டி சிஜேஏ சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துட்டு நீங்களே பிரதமர், கேபினெட் அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்ற 2:1 மெஜாரிட்டிக்குள்ளே நீங்களே ஒரு விதியை உருவாக்கிக்கிட்டீங்க. அப்போது தேர்தல் ஆணையர் நியமனத்தின் போதும் அந்த சிஜேஏ நடுவராக அவர் கொண்டு வாங்கன்னு சொல்லும் போதும் இவங்க தேர்தல் விதியை மாற்றுறாங்க. சிசிடிவி காட்சியை காட்டுங்க, வெளியிடுங்க அப்படி சொல்லும் போதும் கூட உடனடியாக தேர்தல் விதியை இவங்க மாற்றுறாங்க. சிசிடிவியை கொடுக்க முடியாது. எதற்காக கொடுக்கக்கூடாது? அப்போ சிசிடிவியில் 5 மணிக்கு மேலே நின்றவங்களுடைய அந்த எண்ணிக்கை தெரிஞ்சிடும், யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்கன்றது தெரிஞ்சிடும், போகஸ் ஓட்டிங் நடந்திருக்கா இல்லையான்றது தெரிஞ்சிடும் அப்படின்ற பயத்தின் காரணமாக தான் இந்த தேர்தல் ஆணையம் சிசிடிவியை கொடுக்க மாட்டுறாங்க. அப்போ 5 மணிக்கு மேலே சிசிடிவியை கொடுங்கன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி கேட்பதில் மிக மிக நியாயமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா சமீபத்தில் தான் போலி வாக்காளரோட எண்ணிக்கை, அதாவது போலி எபிக் நம்பர் EPICன்ற நம்பர் கொடுப்பாங்க ஒவ்வொரு வாக்காளருக்கும் ஓட்டர் ஐடியில். அந்த ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே மாறி இருக்கு, போலி வாக்காளர் அதிகமாக இருக்குது அப்படின்றத தேர்தல் ஆணையமும் சமீபத்தில் ஒத்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது சிசிடிவியை வெளியிடுறதுல என்ன பிரச்சனை? அப்போ ஓட்டர் ரோல்ஸையும் சிசிடிவியுமே ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்காக தான் நம்ம பயன்படுத்துகிறோமே தவிர இப்படி இவங்க மறைப்பதன் மூலமாக ஜனநாயகத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷமாகவே அது இருக்குது. சிசிடிவியை ஏன் மறைக்க வேண்டும்? உங்களுக்கு எந்த தப்புமே பண்ணலையா? சிசிடிவியை கொடுங்க, வெளியிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் கேட்டிருக்கிறாருங்க. ஏன்னா இவர் சொல்வது நியாயம்தான். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சிசிடிவியை வச்சு தான் பூத் கேப்சரிங்லாம் எப்படி நடந்துச்சு, கள்ள ஓட்டு எப்படி போட்டாங்கன்றதெல்லாம் நம்ம கடந்த காலங்களில் கண்டுபிடிச்சோம். அப்படின்றப்ப அதை வச்சே இந்த ஓட்டர்களுடைய போகஸ் ஓட்டர் இருக்கா இல்லையான்ற தெரிஞ்சும்ல. ஆனால் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் என்ன பதில் சொல்கிறாங்க தெரியுமா? எங்களையே சந்தேகப்படுறீங்களா? எங்களோட உழைப்பாளர்கள் எவ்வளோ பேர் தேர்தலில் வேலை பார்த்தாங்க, அவங்களெல்லாம் கொச்சப்படுத்துறீங்களா? எங்களை வந்து அவமானப்படுத்துவதை போல இருக்குது அப்படின்ற வார்த்தையை தேர்தல் ஆணையம் பயன்படுத்து. தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர்தல் நடக்கும்போது மட்டும்தான் அது அதிகாரமுள்ள அமைப்பு. மற்ற நேரங்களில் இங்கே ஜனநாயகபூர்வமாக செயல்படக்கூடிய கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய கேள்விக்கு அவங்க பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு ஆளுங்கட்சியை போல, ஆளுங்கட்சியோட அமைப்பை போல இருந்துக்கிட்டு நீங்கள் என்ன என்னைய சந்தேகப்படுறீங்களா அப்படின்ற வாய்மொழி பேசுவதற்கெல்லாம் உங்களுக்கு எந்த அதிகாரமே இல்லை. பேப்பர் தான் அங்கே பேசும்.
பேப்பரை காட்டி விட்டு பேசாமல் போயிடணும். இதுதாங்க சிசிடிவி, இதாங்க பேப்பர் பாருங்கள், நாங்கள் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு போகக்கூடிய வேலையை தான் இங்கே தேர்தல் ஆணையம் பண்ண வேண்டுமே தவிர, இந்த மோடிட்ட போய் கேட்போம் தெரியுமா, பகல்காமில் என்னங்க நடந்துச்சு, எப்படிங்க அந்த 6 தீவிரவாதி வந்தாங்க, தீவிரவாதிகள் சுட்டுட்டு போயினாங்க, எப்படிங்க 200 கிலோமீட்டர் தப்பிச்சு போனாங்க, ஏன் ஒரு தீவிரவாதி கூட பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு, அது போக ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி ஏதாவது கேள்வி எழுப்பணும்னா, நீ என்ன இராணுவத்தையே கேவலப்படுத்துறியா, இராணுவத்தையே கொச்சைப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திருப்பி வர தெரியுமா மோடியும் பாஜகவும். அதே மாதிரி தேர்தல் ஆணையம் பேசுது. மோடியுடைய குரலாக தேர்தல் ஆணையம் இருப்பதை பாருங்க. தேர்தல் ஆணையத்திட்ட டாக்குமெண்ட்டை கேட்டோம், சிசிடிவியை கேட்டோம்னா எங்களே கொச்சப்படுத்துறியா, எங்களை அவமானப்படுத்துறியா அப்படின்னு சொல்லி பேசுவதற்கு என்ன அதிகாரம் உங்களுக்கு இருக்குது? மக்கள் கொடுக்கக்கூடிய வரிப்பணத்தில் சம்பளமாகக்கூடிய ஒரு தொழிலாளர்கள் தான் நீங்கள். உங்களுக்கு சுதந்திரமான அமைப்பாக எது கொடுத்தோம்னா ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக நீங்கள் போயிடக்கூடாது, நடுநிலையாக செயல்படணும் அப்படின்றக்காண்டி தான் உங்களுக்கு சுதந்திரத்தன்மையை கொடுத்துருக்கே தவிர அது சுதந்திரமான அதிகாரம் என்பது கிடையாது. ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாது என்று சொல்வதற்கான அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கிடையாது. சிசிடிவியை வெளியிட்டால் மட்டும்தான் இனி நடக்கக்கூடிய தேர்தலில் எந்த ஒரு அந்த பயமும் இல்லாமல் வாக்காளர் ஓட்டு போடுவான். ஏன்னா வாக்காளருக்கே ஒரு பயம் வருது. இப்போ நம்ம போடுற ஓட்டு ஒழுங்காக போகுதா, ஒழுங்காக என்னப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு பீகார் தேர்தல் வரப்போகுது இந்த வருஷத்துடைய இறுதியில். அந்த இதுலேயுமே இது போகஸ் ஓட்டிங் நடந்துச்சுன்னா யாருங்க என்னங்க கேட்க முடியும்? இவிஎம் டேம்பரிங், இவிஎம்மில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்கு, இவிஎம்மில் கள்ள ஓட்டு, இதெல்லாம் தாண்டி போகஸ் ஓட்டிங் அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு மோசடி. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 76 லட்சம் ஓட்டு அதிகமாக மகாராஷ்டிராவில் பதிவாயிருக்கு அப்படின்னா, அது 5 மணிக்கு மேலே பதிவாயிருக்கு அப்படின்னா, அப்போ அந்த 76 லட்சம் ஓட்டு அடுத்து பீகாருக்கும் வரலாம்ல, அடுத்து வெஸ்ட் பெங்காலையும் வரலாம், 2026 சட்டமன்ற தேர்தல் சந்திக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கும் வரலாம். அப்போ இந்த ஓட்டுகள்லாம் வெற்றியை தீர்மானிக்கும் அப்படின்னா சாமானிய மக்கள் ஓட்டு போடுறாங்களே அவங்க ஜனங்களுடைய தீர்மானம் செல்லாமல் போயிருமே. அப்போ இதை தேர்தல் ஆணையம் பதில் சொல்லி தான் நாங்கள் கிளாரிஃபை பண்ணணும். ஆனால் தப்பிச்சு ஓடுறாங்க தேர்தல் ஆணையம். இது தப்பிச்சு ஓடுவதன் மூலமாக தான் ராகுல் காந்தி எழுப்பக்கூடிய அந்த கேள்விகள் மீது நமக்கே ஒரு உண்மைத்தன்மை ஏற்படுது. ஒருவேளை அவர் சொல்கிறது தான் கரெக்டோ அப்படின்ற மாதிரி நமக்கே அது எண்ண வைக்கக்கூடிய வேளையில் தேர்தல் ஆணையம் தான் ஈடுபடுறாங்க அப்படின்றது தான் இங்கே நாம் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. அப்போ தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி கேட்ட இந்த 5 கேள்விக்கும் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அதுபோல் சிசிடிவி காட்சி 5 மணிக்கு மேலே உள்ள நீங்கள் எல்லா சிசிடிவி காட்சியும் வெளியே வேணாம், 5 மணிக்கு மேலே பதிவான சிசிடிவி காட்சியை மட்டும் வெளியிட வேண்டும். அப்படி வெளியிட்டால் மட்டும்தான் தேர்தல் மீதான நம்பிக்கை என்பது சாமானிய மக்களுக்கும் ஏற்படும், அதில் பங்கு பெறக்கூடிய கட்சிகளுக்கும் ஏற்படும் அப்படின்றதான் என்னுடைய எல்லோருடைய பார்வை. நன்றி.